ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மேஷ லக்ன நண்பர்களுக்கு 85 நாட்கள், அதாவது அக்டோபர் 3 முதல் டிசம்பர் 27 வரை இந்த 85 நாட்கள் சனி ராகு நட்சத்திர பரிவர்த்தனை பெறுகிறார்கள். ராகு மீனராசியிலே நமக்கு 12ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி கிரகம் 11ஆம் இடத்துல கும்பராசியில் ராகுனுடைய சதை நட்சத்திரத்தில் இருக்கார். இதுக்குத்தான் நட்சத்திர பரிவர்த்தனைன்னு பேர். சனி ராகு சேர்ந்தாலும் பரிவர்த்தனை பெற்றாலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் ரெண்டு தீய கிரகங்கள், ராகுவே சனியை போல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம் பெற்ற கிரகம், அப்படிப்பட்ட கிரகம் சேர்ந்து பரிவர்த்தனையில் வந்து நமக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி தான் ரொம்ப ரொம்ப பாவக்கிரகம். 4ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரமான பூசமும், 8ஆம் இடமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரமான அனுஷமும், 12ஆம் இடமான மீன ராசியில் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியும் இருக்கு. இந்த 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது கஷ்ட நஷ்ட விரயங்கள், வலி வேதனைகளை தரக்கூடியது. அப்படிப்பட்ட சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எஃபெக்ட் கம்மியாக இருக்கு. அதாவது கெட்டவர் தான், ஆனால் கெட்டதை கெடுக்கிற மாதிரியான இடத்துல உட்கார்ந்ததுனால அது நல்லது பண்றாருன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த பரிவர்த்தனை வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ராகுனுடைய எஃபெக்டும் சேர்ந்து சனி செய்வாரு. அப்ப சனியினுடைய பலனை ராகு கொடுக்குறாருங்கும் போது எங்கிருந்து கொடுக்குறாரு? 12ஆம் வீட்டில இருந்து கொடுக்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது நமக்கு கஷ்டப்படுறது, செலவு பண்றது, இடம் விட்டு இடம் போறது, தேவையில்லாமல் நம்மளை வருத்திக்கிறது, ராஜ தண்டனை, ரகசிய செயல் திட்டங்கள் செயல்பட்டு மாட்டிக்கிறது, ரொம்பவுமே நம்ம வந்து பொருளை இழக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப உடம்புல ஒரு உறுப்பு பிரச்சனை இருந்தாலும், ஒரு உடம்பை துண்டிக்கிறது கூட, ஒரு உறுப்பை துண்டிக்கிறது கூட 12ஆம் இடம். அதே மாதிரி கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேக புத்தி, தேவையில்லாமல் பகை ஏற்படுத்திக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற்றுமை பாராட்டி பிரிஞ்சு இருக்கிறது, இதுக்கு காரணம் 12ஆம் இடம் தான். அப்போ இந்த டைமில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய பண வரவு ஸ்தானம், சேமிப்பு ஸ்தானம், சேமிப்பு ஸ்தானத்துக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதை வந்து பெருசாக வளர்க்க விடாமல் அல்லது வர வேண்டிய பணம் வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கும். நம்மளுடைய தைரியத்தை கொஞ்சம் குறைய செய்யும். தைரிய ரீதி அல்லது ஒரு பிரயாணம் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, நமக்கு கூட பிறந்தவங்க, பின் சகோதர சகோதரி வர்க்கம், இந்த வகையிலே அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அசௌகரியங்களை குறிக்குது. ஒரு பெரிய ஒரு கௌரவம், ஒரு டெவலப்மெண்ட்டு, ஒரு ப்ரொமோஷன், வளர்ச்சி இருக்கிற மாதிரி காமிச்சு அது எல்லாம் போகுது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணும். நம்ம தாயார் சம்மந்தப்பட்டது ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி இடம் சம்மந்தப்பட்டதில், வீடு சம்மந்தப்பட்டதில் வில்லங்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒரு வில்லங்கத்தை உண்டு பண்ணுறதும் இந்த சனி தான். அதனால் புதுசாக வீடு கட்டுறதுக்கு திட்டமிடுறது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் அந்த காலகட்டம் வரைக்கும் தள்ளி போடணும். அதே மாதிரி இப்போ குடிசை தொழில் மாதிரி செய்கிறது, நம்மளுடைய கூலி வாங்குகிற தொழில் மாதிரி ஏதாவது நம்ம செய்கிறது, உற்பத்தி சிறிய அளவில் உற்பத்தி சாதனங்கள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கூட நமக்கு அந்த டிமாண்டை குறைச்சிரும், அல்லது செஞ்சு ஸ்டாக் வைக்க வேண்டி வரும், மூவிங் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துரும். குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு வில்லங்கம், அதாவது குழந்தைகள் பழக்க வழக்கங்களில் வர்ற மாறுபாடுகள்,
அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், படிப்பு காரியங்களில் நாமளே ஒரு படிப்பு கலைகளை தேர்ந்தெடுத்து படிக்கும்போது அதில் வரக்கூடிய இடர்பாடு, தடைகள். வேலையை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு ஈஸியாக நம்ம ஒரு பேர் எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கு விடவே மாட்டாங்க. ஏதோ ஒரு கலகம் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த போட்டி பொறாமையினால நம்மளை பற்றி புகார் சொல்கிறது, கோல் சொல்கிறது, வதந்திகளை பரப்புறது, இதே பண்ணி நம்ம கொஞ்சம் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிட்டோம். அதாவது மன உளைச்சல் ஆகிட்டு. அதே மாதிரி கணவனானால் மனைவிக்கும், மனைவியானால் கணவனுக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் திடீர்னு ஒருத்தருக்கு வேலை கட்டாயிடுறது, அல்லது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த தொடர்பு ஆஃபர் கிடைக்காம போகிறது, இந்த மாதிரி சங்கடங்களை கொடுத்துருக்கோம். நம்முடைய ஆயுள், நம்மளுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயத்தில் அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். ஏன்னா 12ஆம் இடம்னா சிகிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சிகிச்சை கிடைக்கிதுங்கிறது நோயை குணமாக்கிடும். ஆனாலும் அந்த சிகிச்சைக்காக செலவு பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல. அதனால் மாற்றி ஒவ்வொரு பிரச்சனையும் இப்போ தான் ரெடியாச்சு, இன்னொரு பிரச்சனை வந்துடுச்சு, அதுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி போயிட்டோம். சொந்த தொழில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ, ட்ரேடிங் பண்ணுறீங்களோ, அல்லது ஒரு உற்பத்தி ஸ்தலத்தில் போய் நம்ம ஒரு இன்சார்ஜாக வேலை பார்க்குறோமோ, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறோமோ, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட ஒரு மன உளைச்சல் கொடுத்துரும். அதாவது நமக்கு பேர் தான் லாபச்சனின்னு பேர். அலைச்சல் திருச்சல், ஒர்க்லோடு அதிகமாக இருந்தால் எங்கேருந்து அது திருப்தி ஏற்படும்? எதிர்பார்க்குற காரியங்களெல்லாம் தாமதமாயிட்டே இருந்ததுன்னா நமக்கு அதனால் லாபம் கம்மின்னு தான் அர்த்தம். உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒன்று மனஸ்தாபங்கள், மாறி தேவையில்லாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் ஏதாவது ஒரு புகாரை சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வேற்றுமைகளை, பகைமைகளை வளர்த்துக்கிறது. அப்போ இந்த மாதிரி அந்த ராகுனுடைய நேச்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்கு. 3ஆம் இடமான மிதுன ராசி தான் கம்யூனிகேஷன், நம்மளுடைய கை கால் உறுப்புகள், அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறது, நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி ப்ரெசன்டேஷன் பவர் பண்ணி நம்ம அடுத்த நபர்களோட கனெக்ட் பண்ணி விடுறது அந்த 3ஆம் இடம் தான். அந்த 3ஆம் இடத்துல தான் ராகுனுடைய நட்சத்திர ஆற்றல் திருவாதிரையா இருக்கு. இப்போ அவர் 12ஆம் இடத்துலையும் சனி 10ஆம், அதாவது அவர் 12ஆம் இடத்துலையும் சனி 11ஆம் இடத்துல உட்காரும்போது இந்த 11க்கும் 12க்கும் கனெக்ஷன் ஏற்படும் போது அந்த சுமூகமாக அந்த காரியங்களை நடத்தி கொடுக்காது. எதிர்பார்க்குற காரியங்கள் எல்லாமே தடையாயிட்டே இருக்கும், அல்லது நமக்கு அந்த ஃபெயிலியர் பண்ணி விட்டுரும். 7ஆம் இடத்துல தான் சுவாதின்ற நட்சத்திரம் இருக்கு. இதுதான் தாம்பத்தியம், திருமண விஷயத்தில் வரக்கூடிய குழப்பங்கள். 11ஆம் இடத்துல இருக்கிற சதயத்துக்கு அதிபதி தான் ராகு, அவர் 12ல் இருக்கார். இப்போ அந்த 11 கூடையவன் 12ல் உட்காந்து 12 கூடையவன் 11ல் உட்காந்தா என்ன பலனோ அந்த பலனை தான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் சரிசமமாக போயிடும். லாபம் கொடுக்க வேண்டிய சனி கொடுக்க முடியாமல் தடுமாறுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதற்கான நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் காளி வழிபாடு, பத்ரகாளி வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடு மற்றும் காளகஸ்தி திருநாகேஸ்வர வழிபாடுகள் பண்ணி அந்த நட்சத்திர நாட்களில் நம்ம அர்ச்சனை பண்ணி தீபம் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ராகுனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.